ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து காஸ்கோ போயிருந்தேங்க. வந்தோடனே வீடியோ எடுக்க முடியல. நான் வந்தோடனே பொருள் எல்லாம் அப்படியே வச்சுட்டு ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிடுச்சு. சரி நாளைக்கு பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன் நானு. காஸ்கோல என்னென்னலாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வாட்டி 2-3 ஐட்டம் வந்து புதுசா வாங்கியிருக்கேன் நானு. என்னென்னு பாத்துடலாம் வாங்க. ஓட்ஸ் ஆயிடுத்து, அதால ஓட்ஸ் வாங்கியிருக்கேன் நானு. ஓட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா $10. அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உருதால் வாங்கியிருக்கேன். நான் போற காஸ்கோல வந்து பாத்தீங்கன்னா உருதால் வந்து லாஸ்ட் இயர் திவாலி டைம்ல போட்டிருந்தாங்க. அப்ப வாங்கினேன் நான். ஏன்னா அப்போ வந்து எனக்கு ஆர்கானிக் இந்த நான் வாங்குறது வந்து கிடைக்கல இந்தியன் ஸ்டோர்ல. சரி இது ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இது வாங்கினேன் நானு. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வரைக்கும் எனக்கு போன மாசம் தான் தீர்ந்தது இந்த உளுந்து. அதனால திருப்பியும் பாத்தீங்கன்னா இந்த வாட்டி வந்திருந்தது. சரி நான் வாங்கிட்டேன். துவரம்பருப்பு வாங்கல நான். என்னோட ஹஸ்பண்ட் வந்து சொன்னாரு துவரம்பருப்பு வாங்கி பாருனாரு. அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அந்த பருப்பு ஒரு மாதிரி இருந்தது, அதால நான் வாங்கல. மேபி யூஸ் பண்ணா நல்லா இருக்குமான்னு தெரியல. நான் இந்த பருப்பு இந்த கவர்ல இருக்கும் போது பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும். ஒரு மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்கும், ஆயில் இருக்க மாதிரி இருந்ததுன்னா அது நல்லா இருக்காது டேஸ்ட். அதால நான் வந்து துவரம்பருப்பு வாங்கல, உளுத்தம்பருப்பு மட்டும் வாங்கினேன். இது வந்து பாத்தீங்கன்னா $17. இது வந்து $7.69. நான் 2 எப்போதுமா வாங்குற மாதிரி வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோகனட் வாட்டர் ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஒண்ணுதாங்க வாங்குறது. ஏன்னா ஃப்ரிட்ஜ் வந்து பார்க்கதான் பெருசா இருக்கும், ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா பொருள் சின்னதா கம்மியா தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்பேஸ் எல்லாம் கம்மியா இருக்கும். அதனால நான் வந்து ஒண்ணுதான் வாங்கியிருக்கேன். இது வந்து $8.69. அதுக்கப்புறம் எப்போதான் வாங்குற மாதிரி குக்கும்பர் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ராக்கலி வாங்கினேன் நானு. ப்ராக்கலி வாங்கியிருக்கேன். ஜவ் வாங்கியிருக்கேன். நாங்க இதுதான் யூஸ் பண்றது. இப்ப மாத்தலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஒன்னும் பிளான் இல்லை என்ன சோப்புன்னு சொல்லிட்டு. ஜிஞ்சர் வாங்கினேன். ஜிஞ்சர் வந்து $7.99. நான் இங்க காஸ்கோல ஜிஞ்சர் வாங்குறதுல இருந்து இந்தியன் ஸ்டோர்ல எங்கேயுமே ஜிஞ்சர் வாங்குறது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்போதும் வாங்குற மாதிரி சிக்கன் வாங்கியிருக்கேன். சிக்கன் வந்து ஒரு கவர், அது ஃபுல்லா 3 பேக் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா நான் 2 வாங்கினேன் இந்த வாட்டி. ஒன்னு வந்து $29.29. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா $30.79. இந்த சிக்கனை நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுறேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து $5.99. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேட்ஸ் எப்போதான் வாங்குற மாதிரி டேட்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து $11.69. 2 பாக்ஸ் வாங்கியிருக்கேன் இந்த வாட்டி. சீக்கிரமா தீந்துருது இப்பெல்லாம் டேட்ஸ். பாக்ஸா வந்து கம்மி பண்ணி சின்னதா ஆக்கிட்டாங்க. உள்ள வைக்கிற ஐட்டமும் வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டாங்க. முதல்ல வந்து நல்லா நிறைய இருக்கும் டேட்ஸ், இப்பெல்லாம் கம்மியாயிடுச்சு. ஒரு 4 மாசமா நானும் நோட் பண்ணிட்டு இருக்கேன். வந்து ஷாம்பு கொடுத்திருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஆல்ரெடி இது வந்து புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது போன வருஷமே வாங்கி கொடுத்திருந்தேன். பெரியவங்களுக்கு பிடிக்கல, ஆனா சின்னவங்களுக்கு பிடிச்சிருந்தது. சரி கேட்டேன், வாங்கிட்டு வாங்கினாங்க. சரி வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 150 கேலரி தான் இருக்கு. சுகர் வந்து பாத்தீங்கன்னா 7 கிராம்ஸ் தான் இருக்கு. அவங்க டெய்லி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, 2 வீக்ஸ் ஒன்ஸ் தான் சாப்பிடுவாங்க. அதால ஓகே நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா அவங்க அவ்வளவு விரும்பி சுகர் சாப்பிட மாட்டாங்க, எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் சாப்பிடுவாங்க. ஓகேன்னு வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரெட் வாங்கியிருக்கேங்க. இது நான் எப்போதும் வாங்குற பிரெட் தான். இதோட பிரைஸ் வந்து $10.69. இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் சோப் வாங்கியிருக்கேன். இது வந்து $17.99. இது இதுக்கெல்லாம் டீல் கிடையாது. சில ஐட்டம்ஸ்க்கு மட்டும் $2 $3 டீல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இது எதுக்கு வாங்கியிருக்கேன்னா என்னோட பொண்ணு ஸ்கூல்ல கிளப் வச்சிருக்காங்க. அவங்க பயாலஜி கிளப் வச்சிருக்காங்க. பசங்க வருவாங்க இல்லையா, ஒரு 1 hour கிளாஸ் எடுப்பாங்க எல்லா பசங்களுக்கும். அந்த கிளப்புக்கு இவங்க தான் பிரசிடென்ட். வரவங்களுக்கு வந்து 1 hour ஆஃப்டர் ஸ்கூல் வராங்க இல்லையா, அவங்க 1 hour ஸ்டே பண்றாங்க. அவங்களுக்கு நடுவுல பசிக்கும், அவங்களுக்கு வரவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்காக இது வாங்கினாங்க. இன்னும் 2-3 ஐட்டம் சொன்னாங்க. காஸ்கோல கிடைக்கல எனக்கு. நான் வந்து பிஜிஎஸ்ல வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். பிஜிஎஸ்க்கு போய் பார்க்கணும் நானு. இவங்க வந்து பிரசிடென்ட், இன்னொரு பொண்ணு இருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்டு, அவங்க வந்து வைஸ் பிரசிடென்ட். சில ஒரு வாரம் இவங்க ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போவாங்க, ஒரு வாரம் அவங்க ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போவாங்க. மாத்தி மாத்தி எடுத்துட்டு போவாங்க. 2 பேரும் பேசி வச்சுப்பாங்க. ஏன்னா ஒன்னா வாங்க மாட்டாங்க. இது நான் வாங்குறேன், அதை நீ வாங்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ன அந்த கிளப்ல வந்து சொல்லி கொடுக்குறாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்வே ஆஃப் ப்ரீமெட்.
ப்ரீ மெடிக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அது வந்து ஒரு 1 hour கிளப் வந்து பண்றாங்க, பசங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. நிறைய பேர் வராங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் போன வாட்டியும் வாங்கியிருந்த வல்ச்சர்ஸ், இந்த வாட்டியும் வந்து வாங்கியிருக்கேன் நானு. எனக்கு வந்து இது ஒரு 2 வீக்ஸ்ல தீத்துருவாங்க, சீக்கிரமா போயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மண்ட்ஸ் வாங்கியிருக்கேன் நானு. இது வந்து $12.99. இப்பெல்லாம் ரொம்ப சீக்கிரமா எங்க வீட்டுல தீந்துருது. முதல்லலாம் வந்து பாத்தீங்கன்னா 1 மாசம் வரும். இது வந்து கரெக்டா வந்து 3 வீக்ஸ்ல தீந்துருது. ஏன்னா இதுதான் எனக்கு ஸ்நாக்ஸ், என்னோட ஹஸ்பண்ட்க்கும் ஸ்நாக்ஸ். உட்காந்துட்டு இருக்கோம், ஏதாவது டக்குன்னு சாப்பிடணும்னா ஃப்ரூட்ஸ் கூட அவ்வளவு சாப்பிடுறது இல்லை நானு. ஆப்பிள் சாப்பிடுவேன், ஸ்ட்ராபெரிஸ் கொஞ்சம் கொஞ்சம், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நான் வந்து எடுத்து வச்சுட்டு சாப்பிடுறது நானு. சம்டைம்ஸ் வந்து ஃப்ரைடேஸ்ல வந்து எனக்கு ஸ்நாக்ஸ்க்கு நான் இதை எடுத்துட்டு போவேன், டேட்ஸ் அண்ட் ஆல்மண்ட் எடுத்துட்டு போவேன். அதுக்கப்புறம் மெயின் பார்ட் வரேன் நான் இப்போ. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பூண்டு தீந்துடுது வீட்டுல சுத்தமா, பேஸ்கெட் கூட கிளீன் பண்ணி வச்சிருக்கேன், பேஸ்கெட்ல போடணும். இது வந்து $6.49 இது. இந்த பிரைஸ் வந்து $1 ஏறி இருக்கு. நான் முதல் வாங்கும் போது $5 இருந்தது, இப்போ வந்து $1 ஏறி இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய கொரியன் பிராண்ட் எல்லாம் வந்திருக்கு. லாஸ்ட் டைமும் ஒரு பிராண்ட் வாங்கினேன், அது நான் உங்களுக்கு வீடியோல காமிக்கல, ட்விட்டரோடது. அதுல வந்து மாய்ஸ்சரைசரும் இருக்கு, பிளஸ் வந்து டோனரும் இருக்கு. அந்த டோனர் நான் யூஸ் பண்றேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு 3 வீக்ஸ் ஆகுது நான் டோனர் யூஸ் பண்ணி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது. இந்த டோனர் யூஸ் பண்ணும்போது கொரியன் பிராண்டோட மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்றது. அதோட வந்து லாம்கும் நான் வந்து மிக்ஸ் பண்ண மாட்டேன். சில நேரத்துல வந்து டோனர் யூஸ் பண்ணாம லாம்கும் டோனர் யூஸ் பண்ணேன்னா அப்போ வந்து நைட் கிரீம் வந்து லாம்குமோடது யூஸ் பண்றேன் நானு. அதே மாதிரி இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இது கொலாஜன் பேடு, இது வந்து மெடிஹீல், இது வாங்கியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா $26, $3 டீல் போக $23 இது வந்திருக்கு. இது நான் ஏன் வாங்கினேன்னா, அல்டால வாங்கணும், என்னோட பொண்ணு வந்து வேற வாங்கினாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸே வந்து $22, $23. இதுக்கு காஸ்ட்ல நான் வாங்கும் போது இதே பாக்ஸ் ரீஃபில்க்கு இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது தீர்ந்துருச்சுன்னா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 200 பேட்ஸ் இருக்கு, இதுலயும் வந்து 200 பேட்ஸ் இருக்கு. அதால சரி இது ரொம்ப டீல் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் நான் இது. இது வந்து என்னோட பொண்ணு யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து கொலாஜன் யூஸ் பண்ணல, ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. 2வது வாட்டி இப்போ வந்திருக்கும் போதும் வாங்கிட்டு போயிருக்காங்க. அது டோனர் மாதிரி டோனர் போட்டு கிளீன் பண்ணிட்டு அந்த பேடை அப்படியே விட்டுருவாங்க ஒரு 1/2 hourக்கு, அதுக்கப்புறமா தூக்கி போட்டுருவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐ மாஸ்க் வாங்கியிருக்கேன். இதுல வந்து 3 மாஸ்க் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பஃபினஸ், இந்த yellow வந்து இருக்கு இல்லையா, அது வந்து பஃபினஸ் கிளியர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர், இன்னொன்னு, இது 3 இருக்கு. இதுல ஒண்ணு வந்து எடுத்து சாம்பிளுக்கு என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து போட்டு விட்டுருக்கேன், நான் ஒன்னும் யூஸ் பண்ணல. அதனால ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பாப்போம், நேத்து போட்டிருந்தாப்ல எப்படி இருக்குன்னு நான் கேட்கல. ஏன்னா வந்து இதுவே இருந்தது, நான் இன்னும் ட்ரை பண்ணல. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இது நல்லா இருக்கு. இது வந்து $13.99 இது. அதுக்கப்புறம் யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் டவல், கிச்சன் பேப்பர் டவல், பாத்ரூம் டிஷ்யூ வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்ரூம் டிஷ்யூ வந்து $32. ஐ திங்க் $30 இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதிகமா ஆயிடுச்சு. அது இன்னொன்னு என்னன்னா, இந்த பவுண்டி கிச்சன் டவல் வந்து $19க்கு வாங்கிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் நான் பார்த்தேன், பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $28. அதுக்கு வந்து $5 வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, $23 அது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு ஒரு மேட் வாங்கினேன். மேட் ரொம்ப நல்லா இருக்கு. 2 கலர்ஸ் இருந்தது. இதான் நான் கிச்சனுக்கு ஸ்டவ் கிட்ட போடுறதுக்காக வாங்கியிருக்கேன் நானு. இதுல வந்து 2 கலர்ஸ் இருந்தது. ஒன்னு வந்து ஃப்ளோரல் இத மாதிரி இருந்தது, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் லைட் yellow கலர்ல டிசைன் போட்டிருந்தாங்க. இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இது நான் வாங்கியிருக்கேன் நானு. ட்ரை பண்ண பிறகுதான், இது ட்ரை பண்ணாதான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா டிஷர்ட் நிறைய வச்சிருந்தாங்க. சரி இது காட்டன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இதுல வந்து 65% காட்டன், 35% வந்து ரயான் இருந்தது. சரி வாங்கினா நல்லா இருக்கும், ஏன்னா காட்டன் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தேன். என்னன்னா இது வந்து ஒன்னு போட்டு ட்ரையல் பண்ணாங்க. பெரியவங்களுக்கு நான் வாங்கினேன், அவங்க ஃப்ரைடேவே கிளம்பிட்டாங்க, அதால அவங்க ட்ரையல் பண்ணல. சின்னவங்க ட்ரை பண்ணிட்டு சொன்னாங்க உடம்பெல்லாம் குத்துது, எனக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. அதால இது 2 மட்டும் ரிட்டர்ன். இது வந்து கலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொன்னு வச்சிருந்தாங்க,
கான்வர்ஸ் வச்சிருந்தாங்க. பிளாக்ல சூப்பரா இருக்கு. ஒயிட் எனக்கு நல்லா இல்ல, பிளாக் நல்லா இருந்தது. சரி நான் எடுக்கல. ஏன்னா நம்ம எடுத்துட்டு வரதெல்லாம் பசங்க போடவே மாட்டாங்க. இதுவே நான் எடுத்துட்டு வந்தேன், 2 பேரும் வானவே வேணான்னுட்டாங்க. இது வந்து என்னன்னா போட்ட உடனே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி குத்தல் மாதிரி இருக்கு. சரி ரிட்டர்ன் பண்ணிடலான்னு எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் நான் வேற எதுவும் வாங்கல. இதுதான் வாங்கினேன். இதுவே வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் வாங்கினேன். ஓ, அதுக்கப்புறம் இன்னொரு ஐட்டம் நூடுல்ஸ்க்கு வந்து இது வந்து நான் எப்பவுமே யூஸ் பண்றது இந்த நூடுல்ஸ் தான், ரைஸ் நூடுல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நான் நிறைய இப்ப வாங்குறது இல்ல. ஒரு பேக் வாங்கினேன்னா 1 மாசம் வருது எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாசம் கேப் விட்டுட்டு திருப்பி யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம் வாஷ் பண்றதுக்கு கேஸ்கெட் வாங்கியிருக்கேன். போன வாட்டியும் வந்து பாடு தான் வாங்கியிருந்தேன், இந்த வாட்டியும் வந்து பாடு தான் வாங்கியிருக்கேன். இதான் வாங்கினேன். என்னோட ஹஸ்பண்டும் வந்து சொன்னாரு, நிறைய வாங்கிட்ட நீ, பில்லு வந்து இவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா கார்ல வந்து அடுக்கிறச்ச பாத்துட்டு சொன்னாப்புல, ஒண்ணுமே இல்ல நீ வாங்கினது, ஏன் இவ்வளவு காசு ஆச்சுன்னு தெரியலையேன்னு. 2 பொருள் தான் வாங்கினேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு $40 அவ்வளவுதான். மத்ததெல்லாம் யூஸ்வலா வாங்குறதுதான். ஏன் அவ்வளவு ஆச்சுன்னு தெரியல. எனக்கு $500 ஆச்சு இந்த வாட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் எங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.